அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். எப்பாரும் எப்பதும் எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றேன். நிந்தன் அருள் புகழை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேல் நிலையில் சுத்த சன்மார்க்கம் திகழ்வோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவாம் நின்னை பிரியாத நிலையும் வேண்டுவனே. தலைவா நின்னை பிரியாத நிலையும் வேண்டுவனே. இப்படி என்ன சொல்றாருன்னா, இறைவா இறைவன் அப்பான்னு சொல்றார், பதின்னு சொல்றார். அப்பா நான் வேண்டுதல் வைக்கிறேன், இந்த மக்களெல்லாம் நல்லா இருக்கணும், இந்த மக்களுக்கெல்லாம் மேன்மை அடையணும், மக்களெல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும். அப்படி என்பதாக அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நான் வேண்டேன் இந்த மக்களுக்காக நீ அருள் புரிதல் வேண்டும் அப்படின்றார். அப்புறம் இந்த 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எல்லா உயிருக்கும் நான் அன்பு செய்ய வேண்டும். 6 உயிருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும். எல்லா உயிருக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றது. எல்லா உயிரும் நான் கட்டி காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்பயாவது எங்கே நான் சென்றாலும் உங்களுடைய அருட்புகழை பேசிட வேண்டும். எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் உன்னுடைய அருட்புகழை நான் பேசிட வேண்டும். செப்பாத மேல்நிலையில் சுத்த சிவ மார்க்கம். செப்பாத மேல்நிலைனா இதான். இந்த செப்பாத மேல்நிலையில சுத்த சிவ மார்க்கம் அப்படின்றார். திகழ்ந்து ஓங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும். இந்த செப்பாத மேல்நிலையில திகழ்ந்து ஓங்க அருள்சோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தருள் வேண்டும். தப்பே செய்திருந்தாலும் நீ அதை பொறுத்தருள் வேண்டும். தலைவா உன்னை பிரியாத நிலையும் வேண்டுவனே அப்படின்றார். தலைவா உன்னை பிரியாத நிலை வேண்டும். உன்னை நான் பிரியவே கூடாது, உன்னை மறக்கவே கூடாது. மறந்தால் இறப்பேன், உயிர் விடுவேன் அப்படின்றார். இப்படி வள்ளல் பெருமான் ஏன் நமக்காக இப்படி ஆண்டவன் இடத்துல அருள் கேட்கிறார்? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்ன்றார். நான் வேண்டுறேன், எனக்கு அருள் கொடு, எனக்கு கொடுன்னு ஒரு கேட்கல, மக்களுக்காக கொடுன்னு கேட்கு. ஏதோ சொன்னா உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு வேண்டாம்பா, இந்த நான் பெற்றது எல்லாம் அந்த மக்கள் பெற வேண்டும். அதுபோல தர்மசாலையில ஏகப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதிகமான வைப்ரேஷன் தர்மசாலையில் இருக்கு. ஏன்னு கேட்டால் வள்ளல் பெருமான் தன்னுடைய கரத்தாலே ஆரம்பித்து அங்கே அடுப்பை பற்ற வச்சு சமைச்சு மக்களுக்கு அவருடைய கையாலே அங்கே விநியோகம் பண்ணது ஆரம்பித்தது.
அதில் கோடான கோடி மக்கள், சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள்லாம் அவர் இருக்கும்போதே வந்துட்டாங்க, வந்து சாப்பிட்டாங்க. அங்கே பல கோடி சித்தர்கள், முத்தர்கள்லாம் வந்து ஆகாரம் எடுத்த இடம் தர்மசாலை. அந்த தர்மசாலையில் அவருடைய வேண்டுதல் இருக்கு, இங்கே வரவங்களுக்கு அவங்க உடல் நலம் பெற வேண்டும், அவர்கள் மன நிம்மதி அடைய வேண்டும் தான் ஆண்டவன்கிட்ட அருள் கேட்கிறார். அப்போ அந்த தர்மசாலையில் ஈசானிய மூலையிலே ஒரு கிணறு, அந்த கிணறு தான் அக்னி கிணறுன்னு சொல்லுவாங்க. அக்னி கிணறுனா நெருப்பு. அதில் வந்து எந்தவித நோயாக இருந்தாலும் அதிலிருந்து நீர் எடுத்து திருநீர் கலந்து கொடுப்பார். அது பேர் அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேர். யார் வந்த போதும், யார் கூட அணுகு தொண்டர் இருக்காங்களோ அவங்கள கூட்டு அங்கே போய் நீர் எடுத்துகிட்டு வரணும். தர்மசாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலே தண்ணீர் கொண்டு வரவும் அப்படின்வார். எந்த அணுகு தொண்டர் கூட இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லுவார். முஸ்லீம் நண்பர்கள்லாம் சில நேரம் வந்து சோதிச்சு பார்த்துருக்காங்க, இவர் உண்மையான துறவி தானா, இவர் சொல்கிறதெல்லாம் நடக்குதா, இவ்வளோ கூட்டம் வருதே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நோய்வாய்ப்பட்ட மாதிரி வந்து ஒருத்தர் முஸ்லீம் சகோதரர், ஐயா எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அப்படிலாம் இருக்குது, உடம்பு இல்லாமல் இருக்குது போகுதுங்க, அதனால் எந்திர முடியல, நடக்க முடியல, செய்ய சொன்னார். இது ஏதாவது மருந்து கொடுப்பார். அவர் உண்மையாக சொல்லியிருந்தால் அவர் மருந்து கொடுப்பார். அவர் சொல்கிறது இவரை சோதனை பண்ண வந்திருக்கார். சரி போங்க, சரி அப்படின்ட்டார். எந்த மருந்தும் கொடுக்கல. ஏன்னா அவர் சோதிக்க வந்தவர் ஆச்சு, அதனால் அவர் எதையும் கொடுக்கல. அதன் பிறகு அவர் வீட்டுக்கு போனார். அவர் சொன்ன நோய் அத்தனையும் அவருக்கு வந்து போச்சு. எனக்கு என்னென்ன நோய் இருக்குதுன்னு சொன்னாரோ அந்த நோய் பூரா அவர் வந்துடுச்சு. இது ஒரு எளிமையாக இருந்தார். அவர்கிட்ட போனோம், நம்ம அவர் டெஸ்ட் பண்ண போனால் கடைசியில் பார்த்தா எல்லா நோயும் வந்து போச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப மறுநாள் போகிறார். முதல் நாள் தெளிவாக போனார், மறுநாள் வந்து ரொம்ப சோகமாக போகிறார். என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நேற்று வந்து நான் உங்களை சோதிக்கிற மாதிரி கேள்வி கேட்டேன், உடம்புல எனக்கு எதுவும் நோய் இல்லை, அதனால உங்களை சோதிச்சு பார்த்தா அது திரும்ப நான் சொன்னதெல்லாம் நோயாகவே எனக்கு உண்டாகி போச்சு. அப்படியா, சரி சரி, கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாப்பா அப்படின்னாரு. வேலூர் சண்முகம் பிள்ளையை கூட்டு அவர் கொஞ்சம் தீர்த்தம் ஒன்று கொடுத்தாரு. அவங்க திருநீர் வாங்க மாட்டாங்க, அதனால் கொஞ்சம் திருநீர் அதில் போட்டு இங்கேயே சாப்பிட்ருப்பா அப்படின்னு சாப்பிட்டார். சரி போயிட்டு வாங்க. போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து, சாமி பரவாயில்ல, நல்லா இருக்குது, உடம்பு நல்லா சுகமாகி போச்சு, என்னை மன்னிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டார். இதுபோல் இப்போ நிறைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டும் போகிறாங்க, பூச நாளில் பார்த்தா வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மதத்துக்கு அப்பாற்பட்டவர் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதி மதம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், மதத்தை கடந்தவர், மதத்துக்கு உட்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவ அன்பர்களும் வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார் கூடலூர்லேருந்து. ஐயா நான் எனக்கு எல்லா வைத்தியரும் பார்த்துட்டேன், ஒரு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னார், குழந்தை இல்லை அப்படின்னார். சரி, அருப்பாவில் வள்ளல் பெருமான் அப்படி எழுதியிருக்காரு, நீங்கள் என்ன வாங்க அப்படின்னு சொன்னேன். வந்தாங்க, வடலூர் வந்துட்டாங்க அவங்க காரில். நானும் வடலூர் போய் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினா அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க காரில் போனோம், தர்மசாலைக்கு போனோம். அம்மா அவர் ரொம்ப சுற்றி வாமான்னு நான் மாமரத்துங்க உட்காந்து அவங்க சுற்றி வந்தாங்க 2 பேரும். அப்புறம் தர்மசாலை உள்ள போனோம், சாப்பிட்டோம். அவங்க பெரும்பாலும் வந்து இந்த கோவிலில் சாப்பிட மாட்டாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இது கோவில் இல்லை, இங்கே தீவார்த்தனை கிடையாது, தீவார்த்தனைலாம் கிடையாது, அங்கே இது
நாங்கள் வணங்குவதும் இதுவும் ஒன்றுதான். அதனால் மதத்துக்கு அப்பாற்பட்டது, மதத்துக்கு சம்பந்தம் இல்லாத கோவில் இது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நான் சொன்னம்மா அந்த தீர்த்தம் கொஞ்சம் சாப்பிட்டுங்கன்னு எடுத்து கொடுத்தோம். தீர்த்தம் சாப்பிட்டாங்க. அப்புறம் தர்மசாலைக்கு வந்தாங்க. ஐயாவுடைய உருவத்தை பார்த்தாங்க. ஆனால் அவங்க வணங்கலை, உட்காந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா மனசால் நினச்சிக்குமா, உனக்கு ஒரு புத்திர வாக்கியம் உண்டானால் இந்த தர்மசாலைக்கு ஒரு நாளைக்கு உணவளிக்கிறேன். ஐயாவுடைய திருவுருவத்துக்கு ஒரு ரோஜாப்பூ மாலை தேவையில்லை, இருந்தாலும் அவங்களுக்கே சொன்னேன் நான், ரோஜாப்பூ மாலை ஒன்று போடுங்க அப்படின்னு. இதுதானா சாமி, இது பெருசு இல்லை, அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு. எத்தனாயிரம்னாலும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு உணவு கொடுத்துடலாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் செல்வந்தர். இது ஒரு பெருசு இல்லை சாமி, நம்ம இதுதான் பெருசு, எனக்கு இது முடிஞ்சிட்டா பரவாயில்ல. சரின்னு அப்புறம் மேட்டுக்குப்பை போனோம். அப்புறம் கருங்குழி வந்தோம். எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நான் காதால் கேட்டது உண்டு, நேராக பார்த்ததில்லை. ஏதோ தங்கள் மூலமாக இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எங்களுக்கு அந்த அருள் ஆற்றல் இருக்கிறது, உங்களுடைய அருள் ஆற்றலால் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அருள் ஆற்றலாம் சொல்ல முடியாது சொன்னாங்க. அப்புறம் அவங்க திரும்ப போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாமி இது போல் நாங்கள் கன்சீவாக இருக்கிறோம் அப்படின்னு. சரிம்மா அப்படியே இருக்கட்டும்மா அப்படின்னு. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அப்புறம் ஒரு 4 மாதத்தில் குழந்தை பிறந்து போச்சு. அது என்னை கூப்பிட்டாங்க, போனோம், பார்த்தோம், பார்த்துட்டு வந்துட்டோம். அதோட சரி. இப்போ அந்த குழந்தை வந்து 5வது படிக்குது, 5ஆம் வகுப்பு படிக்குது. இது கூடலூருக்கு அடிக்கடி வள்ளல் பெருமான் போனது உண்டு. அவருடைய திருவடிப்பட்ட ஊர் கூடலூர். நிறைய கூடலூர் தான் அதிகமாக போனார். கூடலூர்னா கடலூர். அதனால் அந்த திருவடிப்பட்ட ஊர் என்பதனால உடனடியாக அவங்களுக்கு அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி போவார். அங்கே மொழியார்கிட்ட தான் போவார். தேகம் மொழியார், இன்னும் நிறையா மொழியாருங்கிட்ட தான் போவார். அந்த இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க, அண்ணாமலை நகர்லேருந்து. அவங்க வந்து என்ன கேட்டாங்க, நீ யாரையும் பண்ணிக்கலாமா, சரியாயிடுச்சேம்மா, நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம், வரோம், ஒரு 15 ஆண்டு அவங்களுக்கு திருமணம் ஆகி. எம்மா நான் இன்னும் போனேன், ஏதோ அந்த அருளால் அவங்க கிடச்சிது, நீங்களும் வாங்க அப்படின்னா. அதே போல் அவங்களும் வந்தாங்க. அவங்கள இட்டுன்னு போனோம். தர்மசாலையை சுற்றி வந்தாங்க. தர்மசாலையில் சாப்பிட்டாங்க. அடுத்து அந்த அக்னி தீர்த்தத்தை சாப்பிட்டாங்க. அக்னி என்றால் நெருப்பு, நெருப்பு நெருப்பு என்றால் இந்த உடலை சுத்தப்படுத்தி அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அந்த தீர்த்தம். தர்மசாலைக்கு பக்கத்தில் தர்மசாலையை கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈசானிய மொழியில் கரெக்டாக அமைச்சிருக்காரு. அதனால தான் அவர் ஆரம்பித்த காலத்திலேருந்து இதுவரைக்கும் ஒரு நாள் கூட தடைபடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆரம்பித்த நாள்லேருந்து இதுவரைக்கும் ஒரு நாள் கூட தடைபடாமல் இருக்குது. இதுவரைக்கும் தடைப்படவே இல்லை, இன்னமும் தடைப்போவதில்லை. ஏன்னு கேட்டால் இப்போ அதிகமான நண்பர்கள் இருக்காங்க. நான் சேரும் நீ சேரணும் கீவில் நிற்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ அதான் சொல்லுவார், எக்காலத்தும் எவ்விடத்தும் தடைபடாது அப்படின்னார். எப்பொழுதும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் தடைபடாதுங்க. அதுபோல் அங்கே சமைக்கக்கூடிய உணவில் வந்து பெரிய செல்வந்தர்கள்லாம் வருவாங்க. ஒரு உண்டை எடுத்து சாப்பிடுவாங்க, ஒரு உண்டை வரைக்கும் சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதந்தாங்க. அதுபோல் நிறைய சாப்பிட்டாலும் ஒன்று தான் பிரசாதம் மாதிரி ஒரு உண்டை சாப்பிட்டாலும் சரிதான்னு சிலர் நேராக போயிட்டு ஒரு உண்டை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதை சாப்பிட்டாலே எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, திருப்தி இருக்குது, இந்த மாதம் பூரா எந்த நோயாக இருந்தாலும் அது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்குது, தீராத நோயாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் சில நேரம் அங்கே போகும்போது சிலரை விசாரிப்பேன், என்ன அப்படி அங்கே வந்ததுக்கு நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிங்க அப்படின்னு.
அது சொல்லுவாங்க. பலன் இல்லாவிட்டாலும் பலன் இருப்பதால் தான் நாங்கள் வரோம், பலன் இல்லாவிட்டால் வரமாட்டோம்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் பலனை எதிர்பார்த்து தான் போகிறாங்க. பலன் இல்லாவிட்டால் வரமாட்டார்கள். இப்போ இதெல்லாம் அவருக்கு ஏன் நடக்குது அப்படின்னா, தர்மசாலையிலே அடிக்கடி வள்ளல் பெருமானுடைய நடமாட்டம் இருக்கிறது. ஏன்னா இது எனக்கு செவி வழியாக கிடைச்ச செய்தி. பூச நாளில் பார்த்தாக்கா நிறைய கூட்டம் வரும், கீழே தான் போவாங்க, கூட்டம் வரும், எவ்வளோ கூட்டமாக தான் சமாளிப்பாங்க. அந்த நாளையில் எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க, இடம் முடிஞ்சு போச்சு, இடம் இல்லை அப்படின்னும் போது இவங்க ஆகாரம் பரிமாறும் போது கடைசியாக இருக்கிற இலையில ஒருத்தர் ஏந்து வரன்னு போவாராம். அவர் வருவார்னு இவங்க ஆகாரம் வச்சுட்டு எதிர்பார்ப்பாங்களாம், அவர் வரமாட்டார். என்னடா அது யாராவது சாப்பிட்ருப்பாங்க, ஒருத்தர் உட்காந்து போயிட்டா இருப்பார் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் இது போல் சித்தர்களும் வரலாம், ஞானிகளும் வரலாம், வள்ளல் பெருமானும் வரலாம். ஏன்னா நானே சன்மார்க்கம் நடத்துவேன்றார். எப்படி நடக்கிறது, ஏற்றம் தாழ்வில்லாமல் நடக்கிறதா என்பது அவரே கூட வரலாம். அவங்க சொல்கிறது சித்தர் முத்தர் தேவர் எல்லாமே இங்கே வந்துட்டு போவாங்க. இது போல் எத்தனையோ முறை இலைய உட்காந்து ஏந்து போனவங்க உண்டு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பூசத்துலேயும் இது போல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஒரு பூசத்துலையும் நடக்காது, ஆனால் ஒவ்வொரு பூசத்துலேயும் இது போல் நடக்கும். தைப்பூசத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் அப்படின்றாங்க. தைப்பூசம் காண்பிக்கும் போது சிதம்பரம் நடராஜர் கோவிலே அன்னைக்கு நட சாத்திருக்குமா. ஏன்னா அதுவும் சிதம்பர ரகசியம்தான், இதுவும் சிதம்பர ரகசியம்தான். இந்த சிதம்பர ரகசியத்தை பார்க்கட்டும் மக்கள்ன்றதுனால சாத்துறாங்களோ என்னன்னு தெரியாது. அதுவும் எனக்கு செவி வழியே கிடைச்சிக்கு செய்தி தான். ஏன்னு கேட்டால் தைப்பூச நாளில் அங்கே நட சாத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்றது எனக்கு தெரியல, நான் கேட்ட எனக்கு வந்த செய்தி தான் அது. நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் அதே ஒரு அங்கே தான் வள்ளல் பெருமான் வழிபாடு செய்து அந்த உருவம் இல்லாத அந்த ஒளியை தான் இங்கே செய்கிறார். அப்போ அங்கேயும் உருவம் கிடையாது. வள்ளலார் நடராஜ கோயிலில் உருவம் இல்லை வேத காலத்தில். வேத காலத்தில் அருவமாக தான் இருந்தது. அப்போ இதுவும் அது ஒன்று தான்ன்ற மாதிரி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நடராஜர் கோயிலில் இரவு 12 மணி அளவில் அங்கே ஒரு பேராற்றல் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அது எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்தாங்களும் போய் பார்க்க முடியல, ஒரு செகண்டில் மறைஞ்சி போகுது. இரவு 12 மணிக்கு மேலே இப்படி ஒரு பேராற்றல் அனுதினமும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆற்றல் ஞான சபையிலையும் நடக்கும். ஏன்னா அந்த அமைப்பு தான், அதே தான், அங்கே உருவம் இல்லாமல் ஒளி வழிபாடு தான். அங்கே சிதம்பர ரகசியம்னு வச்சாங்க, ஒன்றும் இல்லாத இடத்துக்கு. இவர் ஞான சபை, ஞானம் பெறக்கூடிய இடம், அங்கே ஜோதியாகத்தான் இறைவன் இருக்கிறான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனம் செம்மையாகணும்னா இறக்கம் இருக்கணும். வள்ளல் பெருமான் சொன்னது ஆழ்ந்து உணர்ந்து கடைபிடிக்கணும், இரக்கம் இருக்கணும். இரக்கம் இல்லைன்னா ஈரமில்லா நெஞ்சி. ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் இட்ட கலம். நீர்மேல் எழுதிய எழுத்துக்கு நேருங்குவாங்க. அப்புறம் கல்லின் மேல் இட்ட கலங்குவாங்க. கல்லின் மேல் இட்ட கலன்னா ஒரு கல்லி மேலே பானை போட்டு வச்சா தூத்துல வடிக்கும். அதான் ஈரமில்லா நெஞ்சத்தாருக்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துன்னுவாங்க. அந்த மாதிரி ஈரம் இல்லைன்னா இறைவனுடைய அருள் கிடைக்காதான். இது வள்ளல் பெருமான் சொல்கிறார்.
நெஞ்சிலே வந்து ஈரம் இருக்கணும், இறக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனம் எந்த நிலையும் எதையும் நினைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 8000 சிந்தனைகள், 8000 சிந்தனைகளில் எந்த சிந்தனையுமே இல்லாமல் நின்று போச்சுன்னு சொன்னால் நடுக்கடல் மாதிரி நின்று போயிடும். நடுக்கடலில் நீர் ஆடாது, அலை ஆடாது. அதுபோல் நிசப்தமாக இருக்கணும். மந்திரம் செபிக்க வேண்டாம், மந்திரமே சொல்ல வேண்டாம். மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனம் செம்மையாட்டாலும் பரவாயில்ல, மனம் அடங்கிட்டாலும் பரவாயில்ல, மனம் எதையும் நினைக்காம நிசப்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வாசியை மட்டும் நிறுத்த வேண்டாம். எவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறாங்க பாருங்க. வாசியை மட்டும் நிறுத்த வேண்டாம். ஏன்னா அங்கே தான் இருக்குது விஷயமே. பஞ்சபூதங்களில் ஆகாயமும் காற்றும் மிக முக்கியமானது. 4 பூதங்களும் ஆகாயத்துக்கு கட்டுப்பட்டது. ஆகாயத்திலிருந்து தான் அந்த 4 பூதம் வந்தது. 4 பூதங்களுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் ஆகாயம். ஆகாயத்தலம் தான் சிதம்பரம். அதே ஆகாயத்தலம் தான் ஞானசபை. அப்போ என்ன சொல்கிறார்? வாசியை நிறுத்த வேண்டாம். ஏன்னா இப்போ காற்று தான் மெயின் நமக்கு. இப்போ சுத்தமான காற்று கிடைக்கல, எல்லாம் மாசுபட்டு போச்சு, தான் மக்களுக்கு நோய் வருது. இப்போ படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை விட மருத்துவமனை அதிகமாக பெரிய 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 காலேஜை விட பெரிய பெரிய காலேஜ் கட்டிக்கிறாங்க. நான் சொல்கிறத யாரும் நீங்கள் இதுக்கு தவறாக எடுத்துக்க வேண்டாம். மருத்துவமனை கம்மியாக இருக்க வேண்டும், என்ன நாம் உடல் ஆரோக்கியம் வேண்டும். வல்லபெருமான் காலத்தில் இவ்வளோ பெரிய மருத்துவமனைலாம் கிடையாது. 200 ஏக்கர் 100 ஏக்கரில் இன்றைக்கி மருத்துவமனை இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? காற்று தான் காரணம். காரண காரியம் காற்றிடும் வெளியன ஆரண சிற்சபை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. இதில் காரணம் இருக்குது, காரியம் இருக்குது. இந்த காற்று மாசுபட்டு போச்சு. இப்போ காற்று மாசுபட்டதுக்கு நிறைய அதுக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன் மாசுபட்டது? அதுக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? இது உலகத்தில் அனைத்து இடங்கள்லையும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் வேறு வழியிலே மக்களை சுத்தம் செய்து வேண்டாம் அப்படின்றாங்க. எப்படின்னு சொன்னால், கடல் இன்னைக்கு சுத்தமானது. அந்த காலத்தில் வள்ளல் பெருமான் காலத்தில் கடலில் போய் குளித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேராற்றல், ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது கடலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஆக்ரோஷமாக அலை அடிக்கும், அமாவாசை அன்னைக்கு ஆக்ரோஷமாக அலை அடிக்கும். அப்போ கடலுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு இருக்குது, நவகிரகங்களுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் ஆக்ரோஷமாக வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி அதிகமாக வந்து பாயும். ஆனால் திருச்செந்தூர் பகுதியில் அங்கே கம்மியாகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே சித்தர்கள் வாழும் இடம். கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா கடல் உள்வாங்கி போச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே சித்தர்களுடைய நடமாட்டம் அதிகமாக உள்ள இடம். அப்போ வாசியை நீங்கள் நிறுத்தவே கூடாதுன்றார். செம்மைமானாலும் சரி, செம்மை ஆவறதுக்கு வாசி தான் காரணம்ன்றார். அதனால மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். மனம் செம்மையாயிடுச்சுன்னா மந்திரம் செம்மையாகும். இதெல்லாம் வள்ளல் பெருமான் படித்தார், உணர்ந்தார். இது மக்களுக்கு எடுத்து பல விதத்தில் சொன்னார். மனம் செம்மையானாலும் சரி, மனம் செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டியதில்லை. ஆனால் வாசி தான், வாசியை நிறுத்துனே சொல்லலை. வாசியை நிறுத்தினா நமக்கு வேலை இல்லை, வாசியை நிறுத்தினா நம்ம பேச முடியாது. அப்போ வாசி தான் மீன், வாசியை நிறுத்தாதன்றார்.
வாசியை நீங்கள் நேசிக்க 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 மனம் செம்மையாகும். மந்திரம் தேவைப்படாது, ஆரம்ப காலத்தில் தான் மந்திரம் தேவைப்படும் அப்படின்றார். ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, சோயில் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, இல்லை சோயில் என்ற விண்கலத்தில் முதலில் விண்வெளியை சுற்றி வந்தார். அவர் வாலிண்டனா அவர் பேர். சோயிஸ் விண்கலத்தில் முதல்ல விண்வெளியை சுற்றி வந்தவர். அவர் தான் முதல்ல விண்வெளியை சுற்றி வந்தார். அவர் வாலிண்டினா. அவர் சொன்னாராம், நான் வான் உலகத்தை சுற்றி வந்தேன். ஒரு நாளைக்கு 16 முறை சுற்றி வந்த பூமியை. விண்வெளியில் பறந்தேன், ஆனாலும் எங்கேயும் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாராம். நான் வான் உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்தேன், விண்வெளியில் பறந்தேன், எங்கேயும் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார். எங்கேயும் கடவுள் இல்லைப்பா, எல்லாம் நிசத்தமாக தான் இருக்குது, பூமியை சுற்றி வந்தேன், எங்கே பார்த்தாலும் பார்க்குறேன், கடவுளை காணோம், கடவுள் இல்லை அப்படின்ட்டார். அவருக்கு ஒரு முறை அருட்பாவை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. அது யாரோ ஒரு நண்பர்கள் மூலமாக அது எப்படி போய் கிடச்சது தெரியல. ஆனால் இன்றைக்கி அகில உலகம் பூரா அருட்பாவை படிக்கிறாங்க. அப்போ வள்ளல்வர்மான் எழுதிய திருவருட்பாவில் சொல்கிறார், நான் கேட்ட கேள்விக்கு பதிலை அதில் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலிண்டனா கடவுள் இல்லை என்று சொன்னேன். நான் உன் அகம் நோக்கி பார், உன் அகத்தை நோக்கி பார், உன் உள்ளத்தில் இறைவனை தேடு, உன்னுள்ளே இறைவனை ஜோதியாக பாரு. எத்தனையும் பேதமுறாய் எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்து உரிமை உடையவராய் ஓய்கின்றார் அவதானே சித்துருவாய் என்பெருமான் நடமாடும் இடமென நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்ற. சித்துருவான கண்ணுக்கு தெரியாத உருவில் ஆண்டவன் நம்மளை நடமாடுவாராம், நம்மளை கண்காணிப்பாராம். அதுபோல் எதையும் பேதம் பார்க்காத, உன்னை உள் நோக்கி பார், அகம் நோக்கி பார், உன் உள்ளே இறைவனை தேடு, உன் உள்ளே இறைவன் ஜோதியாக இருப்பார். அது எங்கே தேடணும் அப்படின்றதெல்லாம் அதில் எழுதியிருப்பார். அவங்க அவருப்பா படிச்சிருக்கிறாங்க, எழுதியிருப்பார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உலகத்தை சுற்றி வந்தேன், வான்வெளியை சுற்றினேன், அந்த ஆணவத்தினால கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அருட்பாவை படிக்கும்போது வள்ளல் பெருமான் கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவர் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி அவரை உணர வேண்டும், பார்க்க முடியாது உணரலாம் என்று சொல்கிறார் அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வள்ளல் பெருமானிடம் ஒரு சாது சொல்கிறார், விதியை யாராலையும் வெல்ல முடியாது, விதிப்படிதான் நடக்கும் என்று சொன்னார். அவரு ஒரு சாது. விதிப்படி தான் நடக்கும்பா, விதியை மீறி யாரும் கடவுளாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். படப்பசாமின்னு அவர் காலத்தில் வள்ளல் பெருமான் காலத்தில் இருந்திருக்கிறார். அது எத்தனையோ சாமி இருந்திருப்பாங்க, அது எந்த படப்பசாமி நமக்கு தெரியாது. இதில் எழுதி வந்த குறிப்பு, அவங்க எழுதி கொடுத்த குறிப்பில் இருக்குது படப்பசாமி. அது எந்த படப்பன்னு சொல்ல, படப்பன் இருக்குது, கடப்பான்னு இருக்குது. அவர் சொன்னாராம், இப்படி வரவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லுவாராம், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் பாப்பா, விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு. இதை வள்ளல் பெருமான் இடத்துல படப்பசாமி இப்படிலாம் சொல்கிறாரு, விதிப்படி நடக்கணும் போது நாம் ஏன் கோயிலுக்கு போகணும், நாம் ஏன் சாமி கும்பிடணும், நாம் ஏன் பிரார்த்தனை பண்ணணும், நாம் ஏன் வயக்காட்டுக்கு போகணும், விதி பிரகாரம் தான் நடக்க போகுது, நாம் ஏன் பயிர் வைக்கணும், நாம் ஏன் எந்த வேலையும் செய்யணும், நாம் ஏன் படிக்கணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம்,
அவர் தரத்துக்கு ஏற்றவாறு இறைவன் சொல்லுவார். அவர் செய்த தவத்தின் பலனாக அவருக்கு கொடுத்த தகவல் அது. நான் செய்த தவத்தின் பலனாக எனக்கு கொடுத்த தகவல் இது. வள்ளுவர் செய்த தவத்தின் பலனாக அவருக்கு கொடுத்தது அது. அதனால் விதிப்படி நடக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு தியானம் பண்ண தேவையில்லை, வாசியை நடத்த தேவையில்லை, மக்களுக்கு ஓடி பார்க்க தேவையில்லை. விதிப்படி நடக்குன்னு சொன்னால் உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டார். விதிப்படி நடக்குதுன்னா நடக்கிறதுலாம் அனுபவிக்க போகிறோம். அப்புறம் எதுக்கு அப்புறம் நாம் ஏன் முயற்சி பண்ணணும்? எந்த நன்முயற்சியில் இருன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. நல்ல முயற்சியில் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரிடத்துல வந்து கேட்ட சகோதரர்கிட்ட வள்ளல் பெருமான் சொல்கிறார், அடித்து சொல்கிறாராம். எப்படி? திட்டவட்டமாக சொல்கிறாராம் வள்ளல் பெருமான். திட்டவட்டமாக சொல்கிறார். விதி விதி என்று பேசினால் உலக உயிர் மேலே செல்ல முடியாது. உலக உயிர்கள் மேலே செல்ல முடியாது. உழைப்புக்கு கூலி தராமல் போக முடியாது. உழைப்புக்கு கூலி தராது போக முடியாது. லாபம் இல்லாவிட்டாலும் கூலி இல்லாமல் போக முடியாது. எப்படி புரிஞ்சுங்க பாருங்க? எப்படி புரிஞ்சுது? உழைப்புக்கு கூலி இல்லாமல் போக மாட்டாங்க. லாபம் இல்லாவிட்டாலும் கூலி போகாது அப்படின்னு சொல்றார். கூலி இல்லாமல் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு விவசாயி பயிர் வைக்கிறார் நிலம். அந்த வருஷம் சரியாக விளையில, 2000 ரூபா செலவாகுது, 1000 ரூபாய்க்கு விளையுதுன்னு வச்சுக்கோங்க. ஆளுங்க வேலை செய்கிறாங்க, அவங்க உழைக்கிறாங்க. அவங்க விளைஞ்சாலும் விளையாட்டாலும் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். கூலி கொடுத்தானே ஆகணும். எனக்கு விளையிலங்க கூலி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க உழைப்புக்கு தகுந்த கூலி கொடுக்கணும். அதான் சொல்கிறாரு, பயிர் வச்சவங்களுக்கு லாபம் இல்லாவிட்டாலும் வேலை செஞ்சவங்களுக்கு கூலி குறையாது. அதுபோல நீங்கள் தவம் செய்தால் உங்களுக்கு தகுந்த கூலி கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. உங்களை இளமையிலே வந்து நீங்கள் தவம் செய்யுங்கள் சொல்லவில்லை. நீங்கள் இப்போது அதனுடைய நன்முயற்சியில் இருங்கள். இல்லற வாழ்க்கையை முடிந்து வெளியே வருகின்ற காலம் 60க்கு மேலே. அப்போ வந்து நீங்கள் இந்த நன்முயற்சியில் ஈடுபடுவதற்கு இது ஈடு கொடுக்கும். இப்போதே நன்முயற்சியில் இருங்கள். சும்மா இருக்க நேரம் எல்லாம் கற்றுங்கப்பா, தெரிஞ்சுங்கப்பான்றார். எல்லாரும் வந்துடுங்க சாமியார் எடுங்கன்னு சொல்லவே இல்லை. எந்த சாமியாரும் இப்போ எனக்கும் நான் ஒரு தொழில் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். நான் சும்மா இல்லை, நான் பிழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தொழில் நான் செஞ்சுன்னு தான் இருக்கேன். அப்புறம் நான் எப்படி சாப்பிட முடியும்? நான் எப்படி பஸ்ஸில் போக முடியும்? நான் எல்லாம் சாப்பிடணும் இல்லை, நானும் ஒரு தொழில் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். சாமியார் நான் தனியாக உட்காந்துஇல்லை, எனக்கு எந்த லாபமும் கிடையாது, எந்த வருமானம் கிடையாது. என் உழைப்பு தான் சாப்பிட்டுக்கிறேன். அதுபோல் லாபம் இல்லாட்டாலும் எனக்கு உழைப்பு கிடைக்குது. ஒரு மருந்து செய்கிறோம் விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் லாபம் இல்லாட்டாலும் அந்த உழைச்ச கூலியாவது கிடைக்கும். 2 நாளைக்கு அதை செய்கிறோம்னா அந்த கூலியாவது கிடைக்கும். அது சொல்கிறது கரெக்டு தான். அதுபோல் இரவு பகலாக இறைவனுடைய சிந்தனையில் இருந்தோமானால் அந்த கூலி கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இந்த மெய்யை வறுத்து நீங்கள் தவம் செய்கிறீங்க, இந்த மெய்யை வருத்தி வாசிய பண்ணுறீங்க, இந்த மெய்யை வருத்தி நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிறீங்க, இதனுடைய கூலி போகாது, கூலி கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் இல்லாவிட்டாலும் கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் உடலை தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றார். 619வது குறளில் சொல்றார். அப்புறம் விதியை பற்றி அவர் சொல்றார். வள்ளுவரும் சொல்றார் விதியை பற்றி. 2040 வருஷம் முன்னாடி தோன்றியவர் வள்ளுவர் பெருந்தகை. விதியை புறங்கட்டி அடிப்பது எப்படி என்பதை அடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.
ஜோதி 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 சுயம் ஜோதி 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 வரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி